கல்யாணத்துக்கு முன்ன நிறைய பேரோட காய்ச்சிருப்பீங்க, பழகி இருப்பீங்க, பள்ளிக்கூட காலங்கள்ல நிறைய இருந்திருக்கும். 20 வருஷத்துக்கு முன்ன அவங்களோட எங்கேயும் கள்ளக்கிழவா பீச்ல சரி தெருவோரங்கள் எடுத்த போட்டோ பிரேம் பண்ணி அனுப்பிட்டாங்களோ தெரியல. மகள் நினைக்கிறாங்க. என்ன முதல் மகனை சொல்றீங்க, கிஃப்ட பாத்துட்ட மகள்ன்றீங்க. வெளிநாட்டுல இருந்து வர சாத்தியக்கூறு இல்லை. நண்பனுக்கு ஸ்பெஷலா சொல்றேன். சரி, எங்க ஆரம்பிச்சது உங்களுடைய நட்பு? எங்களோட நட்பு வந்து வேலை 3 பேரும் ஒன்றாதான் வேலையில ஸ்டார்ட் பண்ணாங்க. வணக்கம். வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேர்? கேதீஸ்வரன். எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? அப்பா. சரி, நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு ஸ்பெஷலா பர்த்டே கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்றீங்க? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? எனக்கே சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கல. அப்ப இந்த மகன் மகள் வாய்ப்பு எல்லாரும் தான் செய்திருப்பேன். என்ன சொல்றேன், உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லி தான் ஸ்பெஷலா அனுப்பி இருக்காங்க. யாரா இருக்கலாம்? யாரை எதிர்பார்க்குறீங்க? மகன் தான் செய்திருப்பேன். மகன் தான் செஞ்சிருப்பாரு. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பேர். இப்ப வெளிநாடுல இருந்து சரி இல்ல உங்களோட குடும்பத்துக்கு வெளியில இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? ஃப்ரெண்டாக பொதுவா சொல்லாம குறிப்பிட்டு சொன்னா யாரா இருக்கலாம்? தயன் அனுப்பியிருப்பார், கிரி அனுப்பியிருப்பார். நீங்க எல்லாருமே சேர்த்து தான் சொல்றீங்க. சரி, உங்களுக்கான கிஃப்ட மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பியர் வச்சு சாக்லேட் பொக்கே வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. பிடிச்சிருக்கா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பலாம்? ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறேன்னு சொன்னா சில ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமா? கல்யாணத்துக்கு முன்ன நிறைய பேரோட காய்ச்சிருப்பீங்க, பழகி இருப்பீங்க, பள்ளிக்கூட காலங்கள்ல நிறைய இருந்திருக்கும். படிவா யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் என்ன சொன்னா வளமையா சாக்லேட் பொக்கே தான் வரும். உங்களுக்கு ரெடி பியர் எல்லாம் வச்சு அனுப்பி இருக்காங்க. சிலது அவங்க நினைவாவே வச்சிருக்க சொல்லியிருக்காங்களோ தெரியல. இங்க இருந்தா வந்திருக்கு. இங்க இருந்தா வந்திருக்குமா? அப்ப இங்க இருந்து என்ன சொன்னா யாரா இருக்கலாம்? இது வந்து மகள் நினைக்கிறாங்க. என்ன முதல் மகனை சொல்றீங்க, கிஃப்ட பாத்துட்ட மகள்ன்றீங்க, அதை எழுதி வச்சிருக்கா மகள்னு சொல்லி. அது பிளான் பண்ணி இருப்பீங்க தெரியாது. சரி, யார் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன். இப்போதைக்கு வந்திருக்கா கிஃப்டா ஃபர்ஸ்ட் பாப்போம். சரியா? உங்களுக்கான அடுத்த கிஃப்ட் மிக்கின்ற கையில இருக்குது. என்ன இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? செம்பியன் போதுலா? சரி, என்ன இருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்ப்போம். சில வேளை செம்பியன் இல்லாத திருப்பி அங்கட்டியே தந்து விடணும். ஓகேயா? சரி, நீங்க சம்பியன் போத்துல சொன்னீங்க, ஆனா சிவாஸ் போத்தில் வந்திருக்குது. அப்ப நீங்க தந்து விட வேண்டிய போதே. இப்ப உங்களுக்கு பிடிச்ச பொருளை தான் பார்த்து அனுப்பி இருக்காங்க. முக்கியமா இதைத்தான் வாங்கி கொடுக்க சொன்னவங்க. சோ அப்படி உங்களை பற்றி அறிஞ்சு ஒரு ஆள் சொன்னா யாரா இருக்கலாம்? அவர்கிட்ட இருந்து வேற இல்லையே. இது ஒரு லேடிட்ட இருந்து வந்திருக்குது. அது ஸ்ரீலங்கால தான் வந்திருக்குது. ஸ்ரீலங்கால இருந்து வேற அது போய் கிட்டத்தட்ட உங்களோட 20 வருஷமா பழக்கமா? இப்ப நீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கதைக்கிறீங்க இல்லையா? அதால அந்த இடைவெளியை நிரப்புறதுக்காக அனுப்பி இருக்கிறாங்களே. நீங்க கதைச்சிட்டு கதைக்காம விட்டதால நீ பிரச்சனையில வந்திருக்குது. இப்ப எல்லாருக்குமே தெரிய வர போகுது. அப்படி நான் யாரோட கதைக்க முடியல. அப்ப கதைச்சு கொண்டு இருக்கிறீங்களா நிறைய பேர்? இன்னொரு பொக்கே வந்திருக்குது. என்ன பொக்கையா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்க மிக்கி காட்டுங்க, என்னன்னு சொல்லி பாக்கட்டும். சரி, உங்களுக்காக காசு பொக்கே வந்திருக்குது. யூரோவில எவ்வளவு காசு இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சொல்ல தெரியல. 150 யூரோ பொக்கையில வந்திருக்குது. உங்களுக்கு கிஃப்ட் மட்டும் இல்ல, காசை கூட அனுப்பி இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கொள்ள சொல்லி. இதெல்லாம் உங்களோட மகன் அப்படியா? ஆனா இந்த கிஃப்ட் உங்களோட குடும்பத்திட்ட இருந்து வேற இல்ல, உங்களோட குடும்பத்திற்கு வெளியில இருந்து வந்திருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷமா உங்களோட பழகின ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. அப்படின்னு சொன்னா யாரா இருக்கலாம்? கிதியா? அவர் மட்டும்தான் 18-20 வருஷம் பழக்கமா? இல்ல, வேலை செய்யணும். பிரான்சுக்கு வந்து அதுக்காக பிரான்சுக்கு வந்ததுல இருந்து கூட இருக்கிறான்றக்காக அவர் தான் அனுப்பணும் இல்லையே. இது வேற யாரு? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஐரோப்பிய நாடுல இருந்து வரன்னு சொன்னா யாரா இருக்கு? வெளிநாட்டுல இருந்து வர சாத்தியக்கூறு இல்ல. சாத்தியக்கூறு இல்ல அடிச்சு சொல்றீங்க. பிரான்ஸ் தான். ஆனா இருக்கு நம்ம நிறைய பேர். ஆனா இந்த பிறந்த நாள் தெரிஞ்ச சாத்தியக்கூறு இல்ல. ஹாப்பி பர்த்டே
கேதிஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது. அதுலயும் அல்கோஹால் தான் வச்சு வந்திருக்குது. அல்கோஹால்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. என்ன ஏன்னா பிடிக்காதோடைய இதெல்லாம் அனுப்பியிருக்கீங்க. இதை பார்த்துட்டு தங்க நினைவாவே நீ குடிக்காமல கூட ஆரோக்கியமா பாத்துக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க தெரியாது. குடிக்கிறே இல்ல, சில வழியில நீ குடிக்க சொல்லி அனுப்பியிருக்கிற மாதிரி. அப்படி வேற யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் டீமா செக் பண்ணியா டீம் அந்த டீம்ல யார் எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி இருப்பாங்க. அதுல இதுல இருக்கிறாங்க. நீங்க சொல்லாம கொள்ளாம கதைக்காம விட்டுட்டீங்களா? அந்த கவலையோட திருப்பி உங்களோட கதைக்கணும். இந்த கவலையோட வந்திருக்காது. இந்த இது சந்தோஷமா தான் என்ன சொல்ற, கவலையை நீக்கி என்னையாச்சும் தன்னோட கதைக்க சொல்லி சந்தோஷமா அனுப்பி இருக்காங்க. சந்தோஷமா தான். நீ கதைப்பீங்களா அந்த லேடியோட? நித்தமும் கதைக்கிறோம். அவ கதைக்கிறாங்க ரெடியா இருக்கிறீங்க. யாரும் வாங்க அப்ப பேரையும் சொல்லிடுங்க வேணும். அப்படியே வைப்புக்கு தெரியுமா நீங்க எல்லாரோட கதைக்கிறது அப்படி வெளியில லேடிஸோட? வைப்பு கேட்டுட்டு தான் நிப்பாங்க. குடும்பத்துக்கு பிரச்சனை வருதோ தெரியல. அப்படி இல்ல, பள்ளிக்கூடத்துல பழகினாலா இல்ல வேலை செய்யற இடங்கள்ல பழகினாலா இல்ல பிரான்ஸுக்கு வந்து அறிமுகமான லேடியா? முடிய சொல்லி வைக்க. அப்ப நிறைய பேரோட காய்ச்சிருக்கீங்க. யாரு சொல்லாங்க வேற சொல்லிதான் யோசிக்கிறீங்க. யாருன்னு சொல்ல தயக்குறீங்க. உங்களுக்கு ஒரு போட்டோ பிரேம் வந்திருக்குது. சில வேளை 20 வருஷத்துக்கு முன்ன அவங்களோட எங்கேயும் கள்ளக்கிழவா பீச்ல சரி தெருவோரங்கள் எடுத்த போட்டோ பிரேம் பண்ணி அனுப்பிட்டாங்களோ தெரியல. சில எடுத்துருக்கலாம். பிரேமோட குடும்பம் குறைய போகுது. என்ன செய்ய போறீங்க? அது பரவாயில்லை, அவே புறப்படுப்பா. குடும்பத்தை விட அவங்க முக்கியம். அப்படியா? சரி, மிக்கிலேருந்து வாங்கிக்கொள்ளுங்க. என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி பாப்போம். சந்தோஷம். மிக்கியே யோசிக்குது, குடும்பத்தை குலைப்பமா இல்ல போட்டோ பிரேம கொடுக்காம கொண்டு போவோமான்னு சொல்லி. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் ஓகே. கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க, வேண்டாம் விட்ட பிரயோஜனம் இல்லையா? கவனமோட இங்க போட்டோல வேற போட்டோக்கள் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரிய வர போகுது. நானே பார்த்துட்டு போனேன். எனக்கு வரைக்கும் ஒரு போட்டோ வந்துருக்கு. எல்லாருக்கும் திருப்பி காட்டுங்க. காட்டவோ 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 ஆட்டு நினைக்கிறீங்க? சூறா சொல்றீங்களா? உங்களோட போட்டோ அதோட கீழே யாரெல்லாம் நிக்கிறாங்க? என் மகன் மகள். ஓகே, எல்லாரும் நிக்கணும். சரி, உங்களுக்காக ஒரு கவிதை வரியும் வந்திருக்குது. அதையும் வாசிச்சு பாப்போமா? ஹாப்பி பர்த்டே நண்பா, நண்பனுக்கு என் வாழ்த்து கவிதை. நீ எனக்கென கிடைத்த நல்ல வரம் தானே. எந்த குழுவிலும் தனியாக நின்றவன் நீ. சிரித்தாலும் சோகம் வந்தாலும் கூடவே நீ நின்றாய். சொல்லாமல் புரிந்து கொண்டு தோளாக நின்றாய். வாழ்க்கை பாதையில் வெற்றி தேடும் போராட்டமும் வழிகாட்டும் விளக்காய் மாறியவன் நீயே. இன்று உன் 50வது பிறந்த நாளில் இன்பமெல்லாம் உன்னை சூழ. என்றும் ஆரோக்கியமுடனும் நீ நீண்ட நாட்கள் வாழ வேண்டும். நட்பு என்ற பெயரால் நெஞ்சில் இடம் பிடித்தவனுக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றும் உடன்பிறவா சகோதரன். கவிதை வரியிலேயே அவங்களுடைய அன்பும் பாசமும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. யாரா இருக்கலாம்? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? யார் அனுப்பியிருக்காங்க? சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் உங்களுடைய நண்பன், அதே நேரம் ஒரு உடன்பிறவா சகோதரன் என்று பழகக்கூடிய கிரி விஜி குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்குது. சந்தோஷமா இப்ப? சந்தோஷம். கிட்டத்தட்ட 18-20 வருஷமா உங்களுடைய பழகக்கூடிய ஒரு நண்பரா? என்ன சொல்ற, நண்பன் என்ற காப்பால தன்னோட சகோதரன். அவரும் அதான் சொன்னார், நண்பன் இல்ல சகோதரனா பழகக்கூடிய ஒரு ஆளாம். என்ன சொல்ற, அவ்வளவு தூரம் உங்களை நேசிச்சு உங்களோட அன்பு பாசம் வச்சுக்கக்கூடிய ஒரு உறவு முறை. இந்த இடத்துல உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்கார். ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? அதோட சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க. ஓகே, அது கூட தெரியும். வந்து வெள்ளடிச்சு முடியதான் தெரியும் உண்மையிலே. சரி, அப்ப உங்களுடைய நண்பனுக்கு அதே ஒரு உடன்பிறவா சகோதரனுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த இடத்துல? நான் உண்மையிலே எதிர்பார்க்கல எதுவும். ஆனால் இப்படி செய்திருக்கணும், எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. நான் தான் சர்ப்ரைஸ் கொடுக்குறது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்கணும். சரியா சந்தோஷம், சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சரி, அப்ப இந்த இடத்துல உங்களுடைய நண்பனை கூப்பிடுமா? உங்களுடைய நண்பன் அருகிலே இருக்கிறார். இப்ப ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க நண்பனுக்கு? நண்பனுக்கு ஸ்பெஷலா சொல்றேன்.
சரி, எங்க ஆரம்பிச்சது உங்களுடைய நட்பு? எங்களோட நட்பு வந்து வேலை 3 பேரும் ஒன்றா தான் வேலையில ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. பிரான்ஸுக்கு வந்துதான் பிரான்ஸ் தான் 3 பேரும் எத்தனையாம் ஆண்டு கிட்டத்தட்ட இப்ப? 2007 ஸ்டார்ட் பண்ணேன். 2007ல இருந்து இப்ப இது வரைக்கும் நண்பனா ஒரு ஃபேமிலியா பயணிச்சுட்டு இருக்கிறீங்க என்ன? ஆமா. அப்ப உங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிறக்கா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறார். 40வது பிறந்த நாளுக்கும் வந்தவர் எல்லாத்தோட வந்து நாங்க 40வது பிறந்த நாளை சிறப்பிச்ச மாதிரி இப்ப 50வது பிறந்த நாளையும் சிறப்பிச்சிருக்காங்க என்ன? ஆனால் நான் உண்மையில பெறமாட்டோம்னா எதிர்பார்த்தேன். அவையில் எல்லாம் பெறமாட்டோம்னா எதிர்பார்த்தேன். ஓகே. அப்ப எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகி வந்திருக்கணும். சந்தோஷம். ஆனா சர்ப்ரைஸ் தான் சில விட வீட்டுல தாய் தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு துப்புற ஒன்றுமே தெரிய அதுதான் சர்ப்ரைஸ். மூத்த அதுதான் சர்ப்ரைஸ். அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். என்ன சொல்றோம், உங்களுடைய மகிழ்வான தருணங்களை உண்டாகிறதுக்காக தான் நாங்களும் இருக்கிறோம். யார்கிட்டையுமே சொல்லாம ரகசியமா எங்களோட கதைச்சு எல்லாமே ஒழுங்கு செஞ்சவர். சோ இதே மகிழ்ச்சியோட நீங்க இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய நண்பன் அதே நேரம் உடன்பிறவா சகோதரன் என்ற ரீதியில பழகக்கூடிய கிரி குடும்பத்தினர் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைசஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.